பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்பதாக. சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும் சத்திய ஆவியானவர். The Spirit of Truth will guide you into all the truth என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆவியான தேவன் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். இயேசு ஆவியான தேவனுக்கு கொடுத்த பெயர்களில் ஒன்று சத்திய ஆவியானவர். பிசாசு பொய்க்குள்ளாக ஜனங்களை நடத்துகிறவன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. சத்தியத்திற்கும் பொய்க்கும் துவக்கத்திலிருந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் உங்கள் ஆத்துமாவில் மரணம் உண்டாகும் என்று தேவன் சொன்னார். ஆனால் சர்ப்பம் சொன்னது, நீங்கள் சாவதில்லை, மாறாக நீங்களும் தேவனைப் போல தேவர்களாய் இருப்பீர்கள் என்றது. பொய் எப்போதும் கவர்ச்சியாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், நம்மை மேட்டிமை கொள்ளும்படி செய்யும், எளிதில் செவிசாய்க்க செய்யும். ஆதி பெற்றோர்கள் இருதயம் மேட்டிமை கொண்டு பொய்க்கு செவி கொடுத்து பாவத்தில் விழுந்ததன் நிமித்தம் ஏதேனிலிருந்து தேவனால் துரத்தப்பட்டார்கள். சத்துரு அதே தந்திரத்தை காலாகாலமாய் பயன்படுத்தி அநேகரை தன்னுடைய பொய்யினால் வீழ்த்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று சங்கீதம் 37:3 கூறுகிறது. கர்த்தருடைய வசனம் சமூலமும் சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சத்திய வசனத்தை கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். யோவான் காயுவுக்கு எழுதும்போது, நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சகோதரர்கள் சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று கூறுகிறார். உண்மையுள்ள ஊழியக்காரன் தன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடப்பதைக் கண்டு அவன் இருதயம் களிகூறும். அவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையை கண்டு மனம் மகிழும். சபைகளை குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன? அவைகள் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சபைகளின் பலிபீடங்கள் எல்லாம் துப்புரவான சத்திய வசனத்தை கற்றுக் கொடுக்கிற இடங்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் அநேக வேளைகளில் சபைகள் தங்கள் கடமைகளில் இருந்து விலகுகிறது. ஜனங்கள் கடைசி நாட்களில் எப்படி காணப்படுகிறார்கள் என்றால், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணர்வு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போவார்கள். அந்த காலம் இப்போது வந்திருக்கிறது. ஆகையால் தான் கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலும் கேட்கிறதை பார்க்கிறோம். அப்படி செய்கிறவன் பொல்லாத சத்துருவாகிய பிசாசு. ஜனங்கள் சத்தியத்தை அறியாதபடிக்கு தடை செய்கிறான். அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி விடுகிறான். ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். அவருடைய அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து நமக்கு போதிக்கும். ஆவியானவர் பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போமா? அப்போது அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி சத்தியத்தினால் நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை அனுதினமும் நடத்துவீராக. உம்முடைய வசனமே சமூலமும் சத்தியம், பொய்க்கு பிதாவும் ஆகிய பிசாசின் வலைகளில் உம்முடைய பிள்ளைகள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய வசனத்தில் ஆழமாய் வேரூன்றி கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுக்கிற பாத்திரங்களாய் வளருவ
செய்வதற்கு அனுதினமும் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவனும் பாக்கியவான் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தை வாஞ்சிக்கும் போது இவர்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும் காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டது இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.